ரூத் என்ற ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, எப்பவுமே காலையில எழுந்ததும் அவங்களுக்கு ஏதாவது போஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு சின்ன போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். போஸ்ட்மேன் வந்து அங்க என்வெலப்ஸ் போட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் எழுந்து அவங்க போஸ்ட் பாக்ஸ திறக்கும் போது ஒரு என்வெலப் இருந்துச்சு. ஆச்சரியம் என்னன்னா அந்த என்வெலப்ல ஸ்டாம்ப் எதுவுமே போட காணோம், ஜஸ்ட் பிளெயின் அவங்களுடைய பேரை போட்டு இருந்துச்சு. யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க என்வெலப்பை பிரிச்சு பார்க்கும்போது அவங்க என்வெலப்ல எழுதியிருக்கு, அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு, அன்புள்ள ரூத், இன்று உங்களை நான் சந்திக்க வருகிறேன், ஆயத்தமாக இருங்க அப்படின்னு போட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், யார் எழுதியிருப்பா, இது ஹேண்ட் ரிட்டனா இருக்கு, எங்கேயும் போஸ்டர்ல வரல, யாரோ வந்து போட்டுட்டு தான் போயிருக்காங்க, யாரா இருக்கும், சரி நம்ம என்ன செய்யலாம், ரெடி ஆகலாம் இவங்களை வரவேற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி ரெடியா வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இனஃப் காசு கிடையாது கையில. ஃப்ரிட்ஜை திறந்தா நிறைய ஒண்ணும் அவங்க வர கெஸ்டுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளவு காசு இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு பிரெட்டும் ஒரு பாலும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா வர கெஸ்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வேகமா போறாங்க. போய் அவங்க இருக்கிற காசு அப்படியே கவுண்ட் பண்றாங்க. சில்லறை காசு தான் இருக்கு. கவுண்ட் பண்ண பிறகு சரி பிரெட்டும் பாலும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் குளிர்காலம் வேற, பெரிய ஜாக்கெட் ஒன்று போட்டுட்டு ஃபாஸ்டா கடைக்கு நடந்து போறாங்க. போய் அந்த பாலை வாங்குறாங்க, பிரெட் வாங்குறாங்க, வாங்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வரும்போது அங்க ஒரு கப்பல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு, மேடம் மேடம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம், என் வேலை போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, எனக்கு வீடும் இல்ல வேலையும் இல்ல, நானும் எங்க ஒய்ஃபும் இந்த கடைக்கு வெளியில கார்னர்ல தான் படுத்துட்டு இருக்கோம், ரொம்ப பசிக்குது மேடம், 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு, ஏதாவது கொடுங்க மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அம்மா உடனே, எனக்கு இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வராங்கங்க, எனக்கும் காசு கிடையாது, நான் இருக்கிற காசுல இந்த பிரெட்டையும் பாலையும் வாங்கியிருக்கேன், அவங்க கொடுக்கறதுக்கு சாரிங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியே திரும்பி சோகமா போகும்போது அந்த ஒய்ஃப் ரொம்ப நடுங்கிட்டு அப்படியே மயக்கம் வர மாதிரி போறாங்க. இவங்களுக்கு அதை பார்த்ததும் மனசு கேட்கல, யாரோ ஒரு கெஸ்டுக்காக நான் இவங்களைய பசியோட அனுப்பணும்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரெட்டையும் பாலையும் அவங்களுக்கு கொடுத்துறாங்க. கொடுத்ததோ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ரொம்ப சந்தோஷத்தோட அதை வாங்கிட்டு போறாங்க. போறதுக்கு முன்னாடி இவங்க சொல்றாங்க, நீங்க ரொம்ப நடுங்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என் கோட் எடுத்துக்கங்க, என் ஜாக்கெட்டை நான் வந்து இன்னொன்னு வச்சிருக்கேன் வீட்டுல, நான் அதை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஜாக்கெட்டையும் அவங்க பெண்ணுக்கு கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு போறாங்க. வருத்தமா தான் போனாங்க, சே நம்ம வந்து வர கெஸ்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு காசும் இல்ல, ஏதாவது வாங்குறதுக்கு, வர கெஸ்டுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கோ எதுவுமே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆனாலும் ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணது சந்தோஷம் தான். உள்ள போகும்போது அவங்க கண்ணுல திருப்பி அந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஏதோ கவர் தெரியுது. என்ன இது, இன்னைக்கு செகண்ட் டைம் போஸ்ட் வந்திருக்கு, யூசுவலா ஃபர்ஸ்ட் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் என்வெலப் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது பார்த்தா அங்க ஒரு லெட்டர், அதுல போட்டிருக்கு, டியர் ரூத், இன்று உங்களை மீண்டும் பார்த்ததுல மகிழ்ச்சி, அருமையான உணவு கொடுத்தீங்க, அழகான கோட்டுக்கும் நன்றி, எப்பொழுதும் அன்புடன் இயேசு அப்படின்னு இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஐயோ ஏசப்பா தான் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட உள்ள போறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சில நேரங்கள்ல இயேசு சுவாமி நம்மளை சந்திக்க வருவாரு. இந்த ஸ்பெஷலி இது வந்து கிறிஸ்துமஸ் டைம், நம்ம வந்து எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் கொடுக்கறதோ வாங்குறதுமா இருக்கும். உங்களால முடிஞ்சது, நம்ம கிட்ட அவ்வளவு காசு இருக்காது, ஆனாலும் உங்களால முடிஞ்சது யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன செய்யுங்க, உதவி பண்ணுங்க. கண்டிப்பா அது நீங்க வந்து இயேசு சுவாமிக்கே பண்ற மாதிரி. அந்த மத்தேயு 25:40 சொல்லுது, சிறியவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுது. நிறைய நேரம் நம்ம நினைப்போம், யாருன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிரும். இன்னைக்கு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி இதை நினைச்சிட்டு படுங்க, நான் யாருக்காவது நாளைக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ரொம்ப ஆயிரக்கணக்கு கோடிக்கணக்கு அப்படிலாம் ஹெல்ப்பே தேவையில்லை, ஒரு சிறிய ஹெல்ப் உங்களால முடிஞ்சத யாருக்காவது நாளைக்கு பண்ணணும்னு நினைச்சிட்டு அந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு படுங்க. காலையில கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு காட்டுவாரு. அந்த மகிழ்ச்சியை நீங்க பெறுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.